தருமபுரியில் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை அமுல்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தருமபுரி நகராட்சிக்குட்பட்ட 13 தொடக்கப்பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிகளில் நகராட்சி மூலம் சமையலறைகள் ஒதுக்கப்பட்டு துவக்கப்பள்ளியில் பயின்று வரும் 728 பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது உணவுப் பொருட்கள் வைக்கப்படும் அறையை ஆய்வு செய்தார். அதில் காலாவதியான ஆயில், உப்பு, ரவை உள்ளிட்டது இருந்ததை கண்டுபிடித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து உணவு தயாரிக்கும் ஒப்பந்ததாரரின் சூப்பர்வைசரை அழைத்து மாவட்ட ஆட்சியர் இதுபோன்று காலாவதியான உணவுப் பொருட்களை வைத்து உணவு தயாரித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இங்கே அரசாங்கத்துக்கு என்ன பயன்படுத்துறீங்களோ அதை உள்ள வச்சுக்கோங்க சார். நீங்க